இவங்களுக்கு முதல்ல ஒரு நல்லதா ஒரு 4 விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளிநாடு முயற்சிகள்ல யாராவது இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. நீண்ட நாளா ஒரு வீடு கட்டணும், ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு சிறப்பு. வேலை சரிவர இல்லாத அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். ஒரு ஸ்டடியான வேலை, ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும். தசாபுக்தி நல்லா இருக்குன்னா ஆப்வியஸா சூப்பர். அந்த மாதிரியான அமைப்புல வேலை அமைப்பு சிறப்பு. எப்பவுமே பெண்கள் கோச்சிப்பாங்க, எங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. 4ஆம் இடத்துல குரு. 9ஆம் அதிபதி குரு போயிருக்கார். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூர்வீக நகைகள் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மாமியார் தவறி அத தவறணுங்கிறது எண்ணம் இல்ல. மாமியாருக்கு அடுத்து நீங்க தான் இத பார்த்துக்கணும். அந்த பொறுப்புகள், குடும்ப பொறுப்பு இருக்கு இல்லையா? அதெல்லாம் பெண்கள் கையில கிடைக்கும். நெறைய ஆபரண சேர்க்கைகள் செய்ற காலகட்டம். ஸோ சொத்து சேர்க்கை, உத்தியோகம் கிடைக்கிறது. இந்த தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கிற ஒரு நல்ல காலகட்டம். 12ஆம் இடத்த சனி அமர்ந்து அதை குருவா இருக்கிறார். சுப விரயம் நெறைய இருக்கும். சரிங்களா? அது கல்யாணத்துக்கா இருக்கலாம், காது குத்துக்கா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு உங்க குடும்பத்தில ஒரு எப்பவுமே ஒரு டும் டும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாரியான ஒரு அற்புதமான ஆண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாரியான அமைப்புகள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம பொருளாதார ரீதியா விரய செலவுகள் நெறைய உண்டு. பணம் இருக்கிறவங்களுக்கு அது ஓகே. நான் கடன் வாங்கி தான் செய்யணுங்கிறவங்களுக்கு, நான் நல்ல விஷயத்துக்காக பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் வட்டிக்கு தான் காசு தருவாங்க. வட்டி இல்லாம யாரும் காசு தர மாட்டாங்க. அப்போ செலவுகள லிமிட்டுக்குள்ள வைக்கணும். விரலுக்கேத்த வீக்கத்தோடு செலவு வைக்கணும். இல்லன்னா பொருளாதார ரீதியா சம்பாதித்தேன், என்ன பண்ணீங்க? செலவு பண்ணிட்டேன். அப்படிங்கிற மாரி போயிரும். சேமிப்புங்கிறது பெருசா இருக்காது. அந்த சேமிப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்தில எப்ப பாரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அத பார்த்திருந்துக்கணும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு மருத்துவ உதவிக்கு பிறகு கிடைச்சிரும். மேச ராசிக்காரர்களை விட, மேச ராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்காக அப்பப்ப மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்ப குழந்தைகள் மீது ஒரு கண் வச்சுக்கணும். ஆக மேச ராசி நேயர்களுக்கு இந்த இடங்கள்ல தான் இந்த ஆண்டு ஆசிலேஷன் தரும். சரி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.